வணக்கம். வெல்கம் டு மனுஸ் கிச்சன். மனுஸ் கிச்சனில் இன்றைக்கி ராகி ரொட்டி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த ராகி ரொட்டி ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸி மெத்தட் தான். இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பண்ணியிருக்கோம், அதாவது கோவக்காய் தொக்கும் பண்ணியிருக்கோம். இந்த ராகி ரொட்டியை நம்ம வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒன்லி கேழ்வரகு மாவில் தான் பண்ணியிருக்கோம். எதுவுமே சேர்க்கலை, அரிசி மாவோ கொஞ்சம் இந்த கோதுமை மாவு சேர்க்காமல் 100% ராகி வச்சு செஞ்சுருக்கோம். அவ்வளோ ஒரு சாஃப்டான ஃப்ளஃபியான ஒரு ராகி சப்பாத்தி கிடச்சிருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்வீங்க அது சாஃப்டாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகியை வந்து நம்ம கஞ்சியாக வச்சு குடிக்கும்போது அது வந்து சீக்கிரம் செரிச்சிரும். அதே மாதிரி ஒரு களி கிண்டி சாப்பிடலாம். பட் இந்த மாதிரி சப்பாத்தியாக சாப்பிடும்போது அது வந்து நமக்கு ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி சப்பாத்தி பண்ணியிருக்கோம். அது கூட சேர்த்து கோவக்காய் தொக்குன்னு சொல்லியிருக்கோம், அதாவது கோவக்காய் பொரியல்னுமே சொல்லலாம். ஸோ இதுக்குமே நான் ஒரு 1/2 kgக்கு மேலே எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கோம். எடுத்துட்டு அதை நல்லா நீல வாக்கில் நல்லா தின் ஸ்லைஸில், அதாவது ஜூலியானா கட்டுன்னு சொல்லுவோம், இல்லை ஒரு லென்த் வைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இதை ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறது பிடிக்குன்றதால நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் நிறைய பேர் எங்கிட்ட இந்த கோவக்காய் பழுத்து போச்சு, அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது ஒன்றும் கெட்டு போகிற பொருள் இல்லை. கெட்டு போனால் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் டெஃபினட்டாக இந்த பழுத்த கோவக்காயுமே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம ராகி சப்பாத்தின்னு சொல்லியிருக்கோம். அது ப்ரிப்ரேஷன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு பேனில் 1:1ங்க, 1 கப்பு ராகி மாவுக்கு 1 கப்பு தண்ணி. ஸோ இப்போ பேனை நம்ம ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிட்டோம். அது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். ஸோ நெய் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாமே அளவோடு சாப்பிட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதனால் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்படி நெய் வேண்டாம் அப்படின்றவங்க நீங்கள் ஆயிலுமே சேர்த்துக்கலாம். அப்போ கையில் ஒட்டாமல் வரும் அந்த சப்பாத்தி மாவு பிசையும் போது. ஸோ இப்போ சேர்த்துட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் போட்டு மூடிட்டு, இன்னும் நல்லா சூடாக இருக்கும், அதுக்கப்புறம் எடுத்து அதை நல்லா பெனஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு உட்டன் கரண்டியோ இல்லை நார்மல் கரண்டியோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் கையில் தடவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பிசையறதுக்கு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், பிசையறதுக்குமே சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் அதை ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இந்த டைமில் நம்ம வந்து இந்த கோவக்காய் தொக்கு பொரியலை பண்ண போகிறோம். இதுக்கு நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg to 3/4 கிலோ கோவக்காய் பொரியல் பண்ணுறோம். ஸோ பொரியல் நிறையா சேர்த்துக்கிறது நல்லது, ஃபைபர். அதனால் அதே ராகி சப்பாத்தியோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஒரு டயட் ஃபுட்டாகவுமே இருக்கும், ஹெல்த்தியாகவுமே இருக்கும். இப்போ அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். தாளிக்க வேண்டிய எல்லா பொருளையுமே நம்ம தாளிச்சிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம். தேவையான அளவு உப்புமே சேர்த்தாச்சு. ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் நீல வாக்கில், அதை எடுத்து நம்ம சேர்க்குறோம். இந்த கோவக்காவை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுறோம். ஏன்னா அந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்க தான் அப்படி இருக்கும், அது நல்லா வந்து தோல் வந்து கனமாக இருக்கும், கொஞ்சம் குக் பண்ண டைமும் எடுக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இது ஆப்ஷனல் தான், அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இருந்ததுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கும்போது, ஏன் நம்ம அப்படி வதக்குறோன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெயிலே வதக்கும்போது கொஞ்சம் நல்லா காய் வந்து டேஸ்ட்டும் இருக்கும், அட் த சேம் டைம் சீக்கிரமும் குக் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் தோல் கனமாக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா குக்கான மாதிரி தான் இருக்கும்.
பட் தோல் வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கோம். மூடி போட்டுட்டோம். இப்போ அடுத்து சேர்க்க வேண்டிய மசாலா, அதாவது இதுக்கு கடைசியாக சேர்க்க வேண்டியது இது பார்த்திங்கன்னா ஒரு 3 பத்தை தேங்காய், ஒரு காரத்துக்கு ஏற்றவாறு ஒரு 4-5 நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 to 4 சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், அது இல்லாமல் கொஞ்சம் கார்லிக்கும் சேர்த்துருக்கேன். அதாவது பூண்டு பற்களையும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோம். கோஸாக அரைச்சி எடுத்துருக்கோம். ரொம்ப மைய வேண்டாம். ஸோ இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா வதக்கி விட்டு தண்ணி ஊற்றி இப்போ பாருங்கள் இப்படி தண்ணியெலாம் நல்லா காணாம போயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ ஃபைனலி என்ன பண்ண போகிறோம், நம்ம இது நல்லா செக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டிருச்சு பாருங்கள். கொஞ்சமாக லைட்டாக கொதிக்கிறது மாதிரி தெரியுது பாருங்கள் அந்த தண்ணி. இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலாவை அரைச்ச அந்த கிரவுண்ட் மசாலாவை, அதாவது இந்த தேங்காய் பூவை, பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்துருக்க தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கொத்தமல்லியை கூட போட்டு அந்த கிரவுண்டு மசாலாவோட சேர்த்தும் அடித்து போடலாம். மிக்ஸி ஜாரில் அடித்து போடலாம். இல்லைனா நீங்கள் இந்த சமயத்துலேயுமே சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிண்டோரா மசாலா. அதாவது டிண்டோரா மசாலா மீன்ஸ் இது கோவக்காய் தொக்கு இல்லாட்டி பொரியல்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம அது முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ராகி பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை வந்து நல்லா எடுத்து ஸோ இன்னொரு வாட்டி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து அந்த கிராக் இல்லாமல் இருக்கும். இந்த சப்பாத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த கிராக் இல்லாமல் இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா உப்பி வரும். அதனால் இன்னொரு வாட்டி நம்ம ஜஸ்ட் ஒரு 1 மினிட் பிசைஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நல்லா நீல வாக்கில் லென்த்து வைஸில் இந்த மாதிரி திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த கிராக் எதுவுமே இல்லை பாருங்கள், நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்குது. இதை திரட்டவுமே உங்களுக்கு சப்பாத்தி திரட்டவுமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ யூஸ்வலி நிறைய பேர் வந்து இப்போ இந்த சப்பாத்தி ஏதாவது வீட்டில் கோதுமை மாவில் சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குது, எனக்கு கடிக்க முடியல அப்படின்றாலாம் சொல்கிறவங்கெல்லாம் கூட வந்து இந்த ராகி சப்பாத்தியை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ண வச்சதை பாலாக ஷேப் பண்ணுறோம். ஒரு பாலாக ஷேப் பண்ணி இங்கே பாருங்கள், ஒரு கிராக் கூட இல்லை பாருங்கள். இப்போ என்ன பண்ணோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து, ஸோ இங்கேயுமே நீங்கள் வந்து வீட்டு மாவு தான் போட்டு மேலே திரட்டணும்னு அவசியம் இல்லை, ராகி மாவே போட்டு திரட்டிக்கலாம். ஸோ பாலாக திரட்டி வச்சுட்டோம் பாருங்கள். ஸோ இந்த ப்ராசஸ் இதை வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு வேலை கூட பார்க்கலாம். இதிலே வந்து குட்டி குட்டி பாலாக திரட்டி தண்ணியில் வேக வச்சு பால் ஊற்றி ஒரு பால் கொழுக்கட்டை, அதாவது ராகி பால் கொழுக்கட்டை மாதிரியும் செய்யலாம். இதே ப்ராசஸில் நீங்கள் வந்து கொழுக்கட்டையுமே பண்ணலாம். இது கூட வந்து தேங்காய் பூ, உப்புலாம் சேர்த்து அப்படியே ஸ்டீம் ஆவியில் வேக வச்சு கொழுக்கட்டையும் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-4 டிஷ்ஷஸ் வந்து இதில் செய்யலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சப்பாத்தின்றதால ஆல்மோஸ்ட் சப்பாத்தி திரட்ட நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ திரட்டியாச்சு பாருங்கள், நல்லா உப்பி வருது பாருங்கள். பாருங்கள் நல்லா உப்பி வருது புசு புசுன்னு. ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சமாக நீங்கள் கீயை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இந்த ராகி சப்பாத்தி வந்து ராகி ரொட்டி திரட்ட வராது, ரவுண்டாக வராது, நல்லாவே ஷேப்பாக வரும். ஏன்னா நம்ம பிசைறதுல இருக்குது, அட் தி சேம் டைம் கொஞ்சம் ஆயில் போடுறதுலேயும் இருக்குது. அது வந்து அதனால் ஒட்டாமல் வரும் நல்லா. ஆனால் கண்டிப்பாக திரட்டும் போது கொஞ்சம் மாவு போட்டு திரட்டணும், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பாருங்கள் நல்லா உப்பி வருது பாருங்கள், நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது, ஹெல்த்தியும் கூட. அதாவது அரிசி வேண்டாம் அப்படின்றவங்க, அரிசி சேர்க்காமல் சாப்பிடணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ராகி சப்பாத்தியை ட்ரை பண்ணி சாப்பிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ராகி வந்து நான் எப்போவுமே சின்ன சின்ன பாலாக தான் திரட்டி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுவுமே ஒரு டிப்பாக எடுத்துக்கலாம், டயட் ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்றவங்க டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய சப்பாத்தி அதாவது மேக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதில் வந்து ஒரு 2 சப்பாத்தி தான் சாப்பிட்றோம், 4 சப்பாத்தியாக சாப்பிட்டோன்னா உங்களுக்கு வந்து அதிகமாகிடும்.
ஸோ இதை சின்ன சின்ன பாலாக திரட்டினீங்கன்னா ஸோ அது 4 சப்பாத்திக்கு பதிலாக அதாவது 2 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 4 சப்பாத்தி சாப்பிட்றோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து சின்ன சின்ன பாலாக திரட்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆழாக்கு மாவு தான் நான் போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆழாக்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 சப்பாத்திக்கு மேலே வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். கண்டிப்பாக இந்த சப்பாத்தியை வந்து சுட சுட நம்ம வந்து இந்த டிண்டோரா மசாலா, அதாவது கோவக்காய் தொக்கோட சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பராக இருக்குது. சப்பாத்தியை பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். நான் முன்ன சொன்ன மாதிரி கோதுமை மாவில் செய்கிற சப்பாத்தியை விட இந்த சப்பாத்தி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், டேஸ்ட்டாகவுமே இருக்குது. ஸோ இதே மாவில் இதே வந்து ப்ராசஸில் வந்து நம்ம வந்து ஒரு போலி கூட செய்யலாம். அதாவது ஸ்வீட் விரும்புகிறவங்க இதில் உள்ள ஸ்டஃப்டு, அதாவது ஸ்வீட் ஸ்டஃப்டு போலி கூட செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தியை சுட்டுட்டு ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே நீங்கள் ஈவினிங் கூட எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக இந்த நம்ம செஞ்சு வச்ச இந்த கோவக்காய் பொரியலையுமே நல்லா உள்ளே வச்சுட்டு அப்படியே ஒரு ரோல் மாதிரி சுற்றி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். லன்ச் பாக்ஸில் கொடுத்தாலுமே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் என்னோடய குழந்தைக்குமே, அவங்களுமே கொண்டு போய் சாப்பிட்ருக்காங்க. ஸோ இதை பழக்கப்படுத்தும் போது நம்ம சிறு வயதுலேருந்தே ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை நம்ம குழந்தைங்களுக்குமே பழக்கப்படுத்தின மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய கமெண்ட் வந்து எனக்குமே சேனலில் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.